ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் SBS ஆரி டிசைனர். ஆரி கற்றுக்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் வாங்கணும், அப்படி வாங்கும்போது எதெல்லாம் தவிர்க்கணும்னு ஆல்ரெடி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரேமை எப்படி ஃபிட் பண்ணலான்னு பார்க்குறோம். ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா 4 லெக்கும் ஒரு சர்க்கிள் ஷேப் பார்ட்டும் இருக்கும். அந்த 4 கால் மாதிரியான இருக்க பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புஷ் கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு பக்கத்தில் ஃபிட் பண்ணிக்கலாம். கொடுத்து நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அதிலேருந்து கழட்டி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்போது அந்த வட்ட வடிவிலான ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் சைடில் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோலில் இந்த கால் மாதிரி இருக்கிற பகுதியை வச்சுக்கிட்டு அந்த ஹோலும் இந்த ஹோலும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம கையில் இருக்கிற அந்த ஸ்க்ரூவை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரூவை போட்டுட்டு அந்த லெக்கை பிடிச்சி நல்லா டைட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா டைட் பண்ண முடியுமோ டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா ஒரு ஸ்பேனர் வச்சு இன்னும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. புஷ்ஷை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளோருக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தரையில் வச்சு ஸ்டாண்ட் வந்து ஆடுதா அப்படின்னு பாருங்கள். ஆடலைன்னா அவ்வளோதான், ஓகே. இதே மாதிரி 4 காலையும் செட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நமக்கு ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் இந்த பிளாக் கலர் ஸ்டாண்டுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் வரும். என்னென்னா அதில் கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு புஷ் இருக்காது, சேம் தான். நெக்ஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து பேப்பர் டேப் இருக்கும். மெடிக்கலில் பேப்பர் டேப் கிடைக்கும். அந்த டேப்பை இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கலாம். இந்த மாதிரி ஏன் செய்கிறோம் அப்படின்னா, நம்ம கிளாத்தை இதில் மாட்டிட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இழுப்போம். அந்த மாதிரி இழுக்கும்போது என்ன ஆகும்னா கிளாத்தை டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சுக்கிறோம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சோண்டு ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா, அந்த ஃபேப்ரிக் க்ளூவை ஃப்ரேம் மேலே அப்ளை பண்ணிவிட்டு காட்டன் டேப் இருக்கு இல்லையா, பாவாடை நாடா இருக்குல்ல, அதை எடுத்து அந்த ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ண இடத்துல வச்சுட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரிங்கு ஃபுல்லாத்தையுமே இந்த நாடாவால் நம்ம சுற்ற போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரிங்கு ஃபுல்லாகவுமே ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணணும். நான் அப்ளை பண்ணாமல் சுற்றுறேன். ஃபுல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று நிறைய மொத்தமாக சுற்றிடக்கூடாது. அந்த ரெட் கோடு தெரியுது இல்லையா, அந்த ரெட்டு முடிஞ்சு எட்ஜில் வர மாதிரி சுற்றணும். இதே மாதிரி ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது கிளாத் எப்படி ஃபிட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்னர் ரிங்கை வச்சுட்டு மேலே கிளாத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த வெளியில் இருக்கிற அவுட்டர் ரிங்கை வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்து அழுத்துங்க. இப்போ கொஞ்சம் லூஸாகவே இருக்கலாம், ஸ்க்ரூ வந்து லூஸாக இருக்கலாம், டைட் பண்ண வேண்டாம், நார்மலாகவே இருக்கட்டும். இப்போது கையால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோன்னா அந்த துணியை பிடிச்சி ப்ரெஷர் கொடுத்து இழுக்கிறோம். சரிங்களா? ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட்டாகவே இருக்கலாம். கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் எல்லா பகுதியுமே பிடிச்சி இப்படி இழுக்கிறோம். சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அந்த ஷேப் வந்து ஸ்பாயில் ஆகிடும். சுருக்கம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சுருக்கம் இருக்குது. நான் இழுக்க அது எவ்வளோ க்ளீனாக வருதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஸ்க்ரூவை இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து இழுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி க்ளீனாக இருக்கும். இதை கரெக்டான செக் பண்ணுறதுக்கு நீங்கள் தட்டி பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மில் தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டில் இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்க பார்ட்டில் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல ஃப்ரேமில் ஸ்க்ரூ இருக்கிற பார்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு ஸ்டாண்டு உள்ளேயும் ஃப்ரேம் வெளியிலையும் இருக்கிற மாதிரி அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரேமும் ஸ்டாண்டும் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்றதை அடுத்த கிளாஸில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.